நிறைய அதர் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து பாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் மினிக்கி கொஞ்சம் அது நல்லா போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஹீரோயினுக்கு வந்து அந்த ஒரு ஆங்கிள் வந்து சிங்கர்ஸா வந்து நாங்க ஜென்ரலா யோசிக்க மாட்டோம். பட் டப்பிங் வாய்ஸஸ் எஸ், லைக் டப் பண்ணும்போது இந்த ஹீரோயினுக்கு வந்து இந்த வாய்ஸ் கண்டிப்பா இவங்க தான் வேணும். அந்த மாதிரி வந்து சிங்கிங்க்கு நிறைய அப்படி இல்லை. ப்ராக்டிஸ் நிறைய பண்ண பண்ண வந்து ஒரு லைன் அந்த ஃபுல் லெங்க்க்கு ஒரு லைன் வந்து பாடுறது. அதுக்கப்புறம் வந்து அதான் எப்பயுமே சொல்லுவாங்க வயத்துலேருந்து வந்து பாடணும், இங்கேருந்து பாடாம தொண்டையிலேருந்து பாடாம வயத்துலேருந்து பாடணும். ஏன்னா அது ஏன்னா வந்து மூச்சு வந்து நம்ம ப்ரீதிங் வந்து ஹேப்பன்ஸ் இந்த ஸ்டமக்லேருந்து வர ஒரு ஒரு இதுதான். இன்னும் நான் ரஹ்மான் சாருக்கும் ராஜா சாருக்கும் பாடினது இல்லை. பட் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஆசைதான். ஹோப்ஃபுல்லி சூன் இட் ஷுட் ஹேப்பன். மேம் இப்போ வீட்லயே வந்து மியூசிக் டைரக்டரும் இருக்காங்க, சிங்கரும் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ நீங்களும் வந்துட்டு அவருக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. ஸோ அதை தாண்டி வேற ஒரு சிங்கரை வந்துட்டு நிறைய பேர் வந்து சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன மேம்? ஒரு சில பாட்டுகளுக்கு வந்து ஒரு சில வாய்ஸஸ் வந்து நல்லாவே செட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேப்ங்கிறது வந்து அந்தந்த அந்தந்த சிங்கரை எடுத்து அந்தந்த ரேப் பண்றவங்களை இது பண்றது, அந்த மாதிரி வந்து ஒரு சில பாட்டுகளுக்கு அது செட் ஆகுங்கிறது தெரியும். ஸோ நான் மட்டுமே பாடிட்டு இருந்தா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த ரீசனுக்காக ப்ளஸ் அந்த ஒரு சில பேருக்கு அந்த ஹீரோயினோட ஃபேஸுக்கு வந்து அது செட் ஆகுறதா, அந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸும் இருக்கும். ஸோ இந்த என்னைக்காவது உங்களுக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கும், என் வாய்ஸ் இது நல்லா இருந்திருக்குமே, இவர் ஏன் வேற எதாவது இந்த சிங்கரை கூப்பிட்டார் அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வித் விஷாலா? விஷால் இல்ல நான் வந்து டெசிஷன் மேக்கிங்ல கண்டிப்பா இது நான் வந்து தலையிட மாட்டேன். பட் நிறைய நல்ல சாங்ஸ் இருக்கு. பட் கண்டிப்பா எனக்கு வர சாங்குமே நல்ல சாங் தான். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஆக்சுவலி நினைச்சது இல்லை. பட் நிறைய அதர் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து பாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் மினிக்கி கொஞ்சம் அது நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, நீங்க ஒரு பாட்டுக்கு வந்து ட்ராக் பாடி இருப்பீங்க, அது வந்து ரிலீஸும் ஆயிருக்கும், ஆனா இந்த சாங் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுனா அது என்ன பாட்டு? நான் பாட்டு பேர் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா அந்த மாதிரி ஆயிருக்கு ஒரு ஃபியூ சாங்ஸ். அண்ட் அதுல வந்து ஒரு 2-3 சாங்ஸ் வந்து பயங்கர பெரிய ஹிட். ப்ளீஸ். பரவாயில்ல, யாருக்கும் நான் அந்த மியூசிக் டைரக்டர் காட்ட மாட்டோம், யாரையும் வந்து பார்க்க கூடாதுன்னு என்ன சொல்லிடுறோம். இல்ல சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆயிருக்கு. சோ எனக்குன்னு மட்டும் இல்ல, கண்டிப்பா வந்து நிறைய பேர் இது ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதுல இருந்து நான் என்ன பாப்பேன்னா, ஓகே அவங்க யார் பாடியிருக்காங்களோ அதை கேட்டுட்டு அதுல என்ன பெட்டரா பண்ணிருக்காங்கங்கிறத நான் கத்துப்பேன். அதுதான் என்னோட the way I look at it as. நீங்க இப்போ வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ரெக்கார்டிங் போறீங்க அப்படின்னா அந்த படத்துல எந்த ஹீரோயின் அப்படின்னு கேட்டு அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? மியூசிக் டைரக்டர் கேட்கறது தான் ஸ்பெசிஃபிக்கலி வந்து பண்ணுவோம். ஹீரோயின் ஹீரோ அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி வச்சு வந்து எங்க சைட்ல இருந்து மோஸ்ட்லி அப்படி இருக்காது. இந்த பாட்டுக்கு இது வேணும், த இமோஷன் ஆஃப் த சாங் வந்து இது லைக் ஒரு இமோஷன், இது வந்து ரொம்ப வந்து ஒரு ராவா வேணும், இது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் சேடா வேணும். ஸோ அந்த மாதிரி இமோஷன் பேஸ்டா தான் வந்து இருக்குமே தவிர்த்து ஐ டோன்ட் திங்க் ஹீரோயினுக்கு வந்து அந்த ஒரு ஆங்கிள் வந்து சிங்கர்ஸா வந்து நாங்க ஜென்ரலா யோசிக்க மாட்டோம். பட் டப்பிங் வாய்ஸஸ் எஸ், லைக் டப் பண்ணும்போது இந்த ஹீரோயினுக்கு வந்து இந்த வாய்ஸ் கண்டிப்பா இவங்க தான் வேணும். அந்த மாதிரி வந்து சிங்கிங்க்கு நிறைய அப்படி இல்லை. இப்போ வந்து நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ்ல இருந்து நீங்க என்ன மாதிரியான சாதகம் அது எல்லாமே பண்ணுவீங்க மேம்? ஸோ அஃப்கோர்ஸ் வந்து லைக் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் வந்து பிராணாயமா யோகா வந்து பண்ணினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதை தவிர்த்து வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ண பண்ண வந்து ஒரு லைன் அந்த ஃபுல் லெங்க்க்கு ஒரு லைன் வந்து பாடுறது. அதுக்கப்புறம் வந்து அதான் எப்பயுமே சொல்லுவாங்க வயத்துலேருந்து வந்து பாடணும், இங்கேருந்து பாடாம தொண்டையிலேருந்து பாடாம வயத்துலேருந்து பாடணும். ஏன்னா அது ஏன்னா வந்து மூச்சு வந்து நம்ம ப்ரீதிங் வந்து ஹேப்பன்ஸ் இந்த ஸ்டமக்லேருந்து வர ஒரு ஒரு இதுதான். ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இருக்கு. அண்ட் சில ப்ரீதிங் எக்ஸசைசஸுமே இருக்கு. பாட்டுக்கு வாய்ஸ்க்குங்கிற கல்ச்சருங்கிற
அதுக்காக வந்து நிறைய எக்ஸசைசஸ்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அதான். ஓகே ஃபைன். மேம் இப்போ வந்து இப்போ மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கனவு அப்படின்னா வந்து ஏஆர்எம் ரஹ்மான் சார் இல்லைன்னா இளையராஜா சார் கூட பாடணும் அப்படின்னு அவங்களோட கம்போசிங்ல அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா அவங்களுக்கு லைஃப்ல? இன்னும் நான் ரஹ்மான் சாருக்கும் ராஜா சாருக்கும் பாடினது இல்லை. பட் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஆசை தான். ஹோப்ஃபுல்லி சூன் இட் ஷுட் ஹேப்பன். கண்டிப்பா இப்போ நான் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி மினிக்கிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சில சாங்ஸ் பாடியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஏஆர்எம்ங்கிற படம் டொவினோ தாமஸ் அண்ட் திபுனின் தாமஸ் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுல வந்து தெலுங்கு அண்ட் தமிழ்ல வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு ஃபோக் மெலடி அது பாடியிருக்கேன். மலையாளம் வந்து வைக்கம் மேம் பாடியிருந்தாங்க. ஸோ அது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ வைக்கும் மேம்க்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் தான் இருக்கும். ஸோ உங்களை அதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த பாட்டு எங்களுக்காக பாடுங்களேன். அந்திவானிலோரமாய் ஏங்கி மின்னும் வெண்ணிலா, வெண்ணிலாவில் யாரது கள்ள வெண்முயல், இங்கு நீல ஓடையில் முத்தம் தெளிக்கும் வெண்ணிலா, வெண்ணிலாவில் யாரது குள்ள ஆமையோ, ஆமை அதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பெட்டி ஒன்று, யார் கண்ணும் படாமலே பதுங்கும் மூடாட்டின் ஓரம் சென்று, வான நட்சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி, பூமியை போர்த்தி கொள்ளும் அளவு வெற்றிலை பற்றும் பெட்டி, செல்லவே வாவா கதை கேட்டு மெல்ல விழி மூடு மார்பின் மேலே, உறங்கு உறங்கு கண்ணே சிறு பொன்னே, ஆசை சிரிப்பாலே கொஞ்சி விளையாடி வளரு வளரு. ரொம்ப அழகா இருந்தது மேம். ஒரு ஹிட்டான சாங்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மினிக்கி பாடினீங்க. அது வந்து ஒரு ஜாலியா வந்து ட்ரைபல் ஒரு 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 ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாங் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ கண்ணுக்குள்ளே பாடும்போது வந்து எங்களுக்கே இப்பவே வந்து ஒரு ஃபீல், அது ஐயோ கஷ்டமா அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன மாதிரியான இன்புட், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க? ஸோ அது ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த சாங் வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு செட்டிங்க்கு வரப்போகுது, அந்த சீன் என்ன, ஸோ அங்கே வந்து என்ன மாதிரி எமோஷன் கொடுக்கணும், இது சேடா ஹாப்பியா, இது வந்து இல்லை பயங்கர ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு லவ் சாங்கா, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அண்ட் லிரிக்ஸ், ஸோ ஒவ்வொரு லைன் புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த வார்த்தைக்கு வந்து இன்னும் எமோஷன் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் பாடும்போது நாங்கள் வந்து என்ன சொல்றது, அது நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இந்த வார்த்தையை வந்து இந்த மாதிரி எமோஷன் கொடுத்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் வந்து சாஃப்டா பாடலாம், கொஞ்சம் வந்து ஹஸ்கியா பாடலாம் நீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து ஐ ரைட் இட் டவுன். என்னோட பழக்கம் வந்து என்னதான் வந்து ஐபேட் எல்லா டெக்னாலஜியும் வந்தாலும் நான் வந்து கையால எழுதி நான் மார்க் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு சாங்குமே வந்து பாடுவேன். ஸோ கண்டிப்பா இன்புட்ஸ் வந்து நீங்க கேட்ட மாதிரி டைரக்டர் சைட்லேருந்து மியூசிக் டைரக்டர் சைட்லேருந்து இதெல்லாம் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வேணும், இந்த சாங் வந்து இந்த மூட்ல இருக்கு. ஸோ அதுக்கேத்தாப்புல லிரிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு லிரிசிஸ்டோடையும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு தென் வி கோ ஃபார் த டேக்.